க்ளோயிங் சருமத்திற்காக. எதுக்கு குருஜி? உங்க கேள்விக்கான பதில் இதுல இருக்கு. இப்போ இதை திறந்து பார்க்க கூடாது. 24 வருஷம் கழிச்சு இத பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் தானா அமையும். இதுல என்ன இருக்குன்னு இப்பவே சொல்ல மாட்டீங்களா குருஜி? எல்லா கேள்விக்கும் உடனே பதில் கிடைச்சிட்டா ஆண்டவனுக்கே இங்க மதிப்பில்லாம போயிடுமா? வாழ்க்கையோட உன்னதமே அதோட ரகசியத்துல தான் அடங்கி இருக்கு. ஓம் நம சிவா. இந்தாங்க. போயிட்டு வாங்க. என்ன பார்வதி, குருஜி நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு. இன்னும் ஏன் கவலையாவே இருக்க? 24 வருஷம் கழிச்சு நீங்க திரும்ப வருவீங்கன்னு சொன்னாரீங்க. வருவீங்கன்னு தானே சொன்னாரு. வேற எதுவும் கெட்டதா சொல்லலையே. அது கூட ஆம்பளை பிள்ளை பிறந்தாதான். பொம்பளை பிள்ளை பிறந்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாருல. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா நீ எதுவும் பேசாத பார்வதி. நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போறது நிச்சயம் தானே. 24 வருஷம் நாம நம்ம பிள்ளைய உள்ளங்கையில வச்சு கொண்டாட போறது நிச்சயம் தானே. அது போதாதா நமக்கு? நம்ம 10 வருஷ வேதனை தீரப்போகுதுன்னு சந்தோஷப்படு. எப்பவோ நடக்க போறதுக்காக இப்ப கிடைச்ச நிம்மதியை இழந்துடாத. தைரியமா வா. குருஜி, ஒரு சின்ன சந்தேகம். எப்பவும் இதுதான் நடக்கும்னு தீர்க்கமா சொல்லிருவீங்க. ஆனா இன்னைக்கு புரியுது புரியுது. ஊருக்கு நல்லதெனில் உண்மை சவமாய் உறங்குவதே நன்று. புரியலையே குருஜி. அந்த தம்பதிக்கு கண்டிப்பா ஆண் குழந்தைதான் பிறக்கும். ஆண் குழந்தைன்னா 24 வருஷம் கழிச்சு மறுபடியும் வர சொல்லிருக்கீங்களே. வந்தால் அவன் 1000 பௌர்ணமியை தரிசிப்பான். வரவில்லை என்றால் 300வது பௌர்ணமிக்குள் அவன் ஆயுள் முடிந்துவிடும். குருஜி, 27 இதோட அர்த்தம் தெரியும்ல. அவங்க எதிர்பார்க்க ஒரே சந்தோஷம் குழந்தைதான். உண்மை தெரிஞ்சா சந்தோஷம் தர வேண்டிய குழந்தை தீராத வேலையைத்தான் தரும். புதிய பருடுக்க போறமேங்கிற நட்பே அவங்க வாழ்க்கையை நரகமாயிடும். உலகம் மையமெனில் ஒரு பொய்சொல்லும் குற்றமில்லை. உலகம் அழிமெனில் உண்மையை மற்பதும் குற்றமில்லை. பிள்ளை பேரோட சந்தோஷத்தை அவங்க முழுசா அனுபவிக்கும். ஈசன் அவனோட விதியை எப்படி எழுதியிருக்கான்னு 24 வருஷம் கழிச்சு பார்க்கலாம்.